Good evening to all. I'm Gokul Krishna from KGCT. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா TML, VGML, PGML அப்புறம் வந்து குவிஸ் இந்த நாளுக்கான ஃபீட்பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் VGML எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து வாய்ஸ் வந்து நார்மல் நோட்ஸ் அனுப்பும்போது இருக்கிறதுக்கும் வீடியோவில் பேசுகிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த இதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி சார் வந்து VGML கொடுத்தாரு. நம்ம VGML எதுனாலும் பேசிக்கலாம், லைக் பாடம் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி பேசிக்கலாம். அதே வந்து PGML வந்து ஃபோட்டோகிராஃபிக் லேர்னிங் சம்திங் சொல்லியிருந்தார். அதில் வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் இல்லைனா எனிதிங் நமக்கு தெரிஞ்சதை வந்து ஒரு நோட்ஸாவோ இல்லைனா ஒரு PDF-ஆவோ கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நம்ம வாய்ஸ் சொல்லிக்கலாம். சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் போய் கொடுக்கும்போது ஸ்பீச் கொடுக்கும்போது நமக்கு வந்து வாய்ஸ் வந்து பிரேக் ஆகலாம், இல்லைனா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நமக்கு வந்து திக்கலாம். அந்த ப்ராப்ளத்துக்காண்டி நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி சார் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்புறம் வந்து குவிஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு குவிஸ் ஆப்ஷன் ரெடி பண்ணார். அதுக்கு மேலே அவரும் நிறைய குவிஸ் இது ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விட்ருக்காரு. அப்புறம் வந்து TAML வந்து குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான். ஒரு 2 பேர் வந்து கான்வர்சேஷன் மாதிரி தான் அது நடக்கும். ஒருத்தங்க கேள்வி கேட்க இன்னொருத்தங்க வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு வந்து இன்டர்வியூஸில் வந்து நமக்கு வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டால் நம்ம பதட்டப்படாமல் வந்து பதில் அளிக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.